அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெக் நியூஸ் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஹாப்பி மண்டே எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை சில இடங்களில் பேன் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். போக்கோ X5 இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஏர்டெல்லில் இன்னும் சில புது பிளான்ஸ், அதாவது ஓடிடி பிளான்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 995ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஏர்டெல் அவங்களுடைய சில பிளான்ஸ்லேருந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஜியோ வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரை எடுத்துட்டாங்க. இப்போ ஏர்டெல்லும் நிறைய பிளான்ஸ்லேருந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டாங்க. எஸ்பெஷலி கிரிக்கெட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து ஹாட்ஸ்டாரில் தான் பார்க்க முடியும். பட் கிரிக்கெட் பிளான்ஸ்லேயே வந்து இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் எடுத்துகிட்டு அமேசான் ப்ரைமை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பேக், அதாவது 699லையும் வந்து உங்களுக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார் எடுத்துகிட்டு அமேசான் ப்ரைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து 999 அதுலேயும் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் எடுத்துட்டாங்க, அமேசான் பிரைம் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 2999 இதுவும் கிரிக்கெட் பேக்கில் தான் இருந்தது. அதில் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு அமேசானும் கிடையாது, டிஸ்னி ஹாட்ஸ்டாரும் கிடையாது. அதே ₹3359 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கான அமேசான் அண்ட் டிஸ்னி ரெண்டுமே வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வெறும் அந்த ஒரு பிளானில் மட்டும்தான் இப்போது ஏர்டெல்லில் அவைலபிளாக இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாட்டில் இனிமேல் யாருமே கோயிலில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறது என்னென்னா வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் பெட்டிஷனர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளாக இருக்கட்டும், இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயிலாக இருக்கட்டும், எவ்வளோ சொன்னாலும் வந்து யாருமே கேட்காம வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க பெர்மிஷன் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கோயிலுமே யாருமே ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு அகெயின்ஸ்டான ஒன்று அப்படிங்கிறது தான் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய கோயிலாக இருந்தால் நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்க. அதே வந்து மற்ற கோயில் எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கான இன்சார்ஜ் இவங்க போட போகிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நீங்கள் ஒரு வேளை ஃபோட்டோ எடுத்துட்டீங்க இல்லை வீடியோ எடுத்துட்டீங்க, அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து தமிழ்நாடு டெம்பிள் அத்தாரைசேஷன் ஆக்ட்னு சொல்லி ஃபைன் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த கோயில்லையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட் ஹேக்கிங் சிஸ்டம் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து BlueBugging. இந்த BlueBugging வந்து இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. இந்த BlueBuggingனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வழியாக நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை ஹேக் பண்ணுறது. ஸோ ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மள நிறைய பேர் வந்து அதை ஆன் பண்ணியே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் டிஸ்கவரபிள் மோடை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்போம், எப்போவுமே ஸ்கேன் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க, அப்போ வந்து ஹேக்கர்ஸுடைய ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பேசக்கூடிய கால்ஸ் அவங்க கேட்க முடியும், நமக்கு இமேஜஸ் அனுப்ப முடியும், நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இமேஜஸ் அவங்க ரீட் பண்ண முடியும், மெசேஜஸ் ரீட் பண்ண முடியும், சாட்ஸ் ரீட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோனே அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ BlueBugging ஹேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இது வழியாக ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் முடிஞ்ச வரைக்கும் ப்ளூடூத்தை வந்து இந்த ஸ்கேனிங் மோட், டிஸ்கவரபிள் மோடில் வச்சுக்காதீங்க. 2023 புது வருஷம் வரப்போகுது. ஸோ 2022ல் எந்த ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பெஸ்ட் ஆப்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது ஏபெக்ஸ் லெஜெண்ட். இதுதான் அதிகம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் தான் வந்து கேமிங்கில் பெஸ்ட் ஆப் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அதே வந்து ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்ஸி, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், இதுதான் வந்து அதிகம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022ல் ஷாப்பிங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஷாப்ஸி அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக வந்து இங்கே லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவெஸ்ட் வந்து லேர்னிங்கில் வந்து பெஸ்ட் ஆப் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே பெஸ்ட் ஃபன் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸ்டார், அதோட வந்து பர்சனல் க்ரோத்துக்கான பெஸ்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆப்ஸ் தான் வந்து 2022ல் அதிகம் பேர் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆப்பாக தெரியுது ப்ளே ஸ்டோரில். மோட்டோரோலாவுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய H சீரீஸ் தான். ஏற்கனவே மோட்டோரோலா H30 சீரீஸே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இப்போ அதோட சக்ஸஸராக வந்து மோட்டோரோலா H40 இந்த பேரில் இல்லாமல் X40 இந்த பேரில் கொண்டு வராங்க. இப்போ X40 Pro இதோட வந்து டிசைன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிசைனில் பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டியும் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னாலுமே சாம்சங்குடைய
M30 சீரீஸ் அளவுக்கு தான் பேக் பேனல் இருக்குது. ஒரு ஸ்கொயர் கேமரா மாடியூல் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து டிசைன் பெருசாக இல்லை, பட் ஃப்ரண்ட் பேனல் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே. ஏன்னா H சீரீஸ் எல்லாமே கர்வ்டு டிஸ்பிளேயோட வரும்ல. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு 2 விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 165 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், இது கூடவே வந்து இதில் உங்களுக்கு 60 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிற மாதிரி இந்த 2 விஷயமும் ஹைலைட்டிங்காக இதில் வரப்போகுது. ஆப்பிள் மேக்புக் வந்து புது சிப் M2 சிப்போட இங்கே ரிவீலாக இருக்குது. ஏற்கனவே M1ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அந்த மாதிரி தான் ஸ்கோர்ஸும் வந்து இங்கே அதிகமாக தான் ரிவீலாக இருக்குது. ஸோ இது 12 கோர் 3.64 GHz அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாக் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 1853, மல்டி கோர் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 13,000 கிட்ட இருக்குது. அதே M1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 1700 கிட்ட இருந்தது, மல்டி கோர் வந்து 12,000 கிட்ட இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. கிளாக் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. Realme 10 Pro Plus இந்தியாவில் டிசம்பர் 8ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் இங்கே ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கர்வ்டு டிஸ்பிளே எப்படி சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே கர்வ்டு டிஸ்பிளே. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 920, இந்தியாவில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 அப்படின்னு டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ ப்ளஸ் கர்வ்டு டிஸ்பிளே மீடியாடெக் டைமென்சிட்டி 1080ல் லான்ச் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸோட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரியல்மி. Poco X5 சீரிஸ் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, சிரம் சர்டிஃபிகேஷன் எல்லா இடத்துலையும் மாடல் நம்பர்ஸோடு இது வந்திருக்கு. இங்கே வந்து சிரம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபீச்சர்ஸும் அப்படி தான் ரிவீலாக இருக்குது. Poco X5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 1ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிங்கப்பூர் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. அதே வந்து முதல்ல இது ஸ்னாப் ட்ராகன் 778 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 1 அப்படின்னு சொல்லும்போது வந்து சைனாவில் லான்ச் ஆச்சு இல்லையா, ரெட்மி நோட் 12 இந்த பேஸ் வேரியன்ட் மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது, ரீபிராண்ட் பண்ணி. ஸோ Poco X5 வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 1ஓட கூடவே OLED பேனல், 48 மெகா பிக்சல் டுவல் கேமரா, அதோட IP53 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட குளோபலில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவிலையும் இதே ஃபீச்சர்ஸோட வரலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். 2022ல் பெஸ்ட் கேமிங் ஆப் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டேட் சர்ச். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கௌதம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.